ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். சனிக்கிழமை காலையில் டிஃபன் முடிச்சுட்டு 9 மணிக்கு மேலே தான் விலாக் எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன். டிஃபன் முடிச்சோடனே கொஞ்சமாக துணி இருந்துச்சு, ஊற வச்சுட்டு ரேஷனில் வாங்குகிற கோதுமை தான் இது. கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டோர் பண்ணி வச்சு அது 7 கிலோ போல் சேர்ந்த உடனே இதை அரைச்சிடலாம். கோதுமை மாவு சப்பாத்திக்கு வீட்டில் இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி கடைகளில் நம்ம கோதுமை மாவு வாங்குறத விட கோதுமை வாங்கி நம்ம அரைச்சிக்கிறது ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு விஷயம். ரேஷனில் வாங்குகிற கோதுமையில் ரொம்ப டஸ்ட் இருக்கும், கல், அப்புறம் நெல் இந்த மாதிரி நிறைய இருக்கும். ஸோ இந்த மாதிரி புடச்சி எடுக்க தெரியாதவங்க இந்த மாதிரி நல்லா ஒரு 5-6 டைம் தண்ணியில் ஊற வச்சு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டோம்னா அந்த டஸ்ட்டு ஃபுல்லாக வெளியில் வந்துடும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி காய வச்சு நம்ம அரைச்சிக்கலாம். நான் இந்த மாதிரி கோதுமை மாவு அரைக்கிறப்ப கொஞ்சமாக வெள்ளை சுண்டல் அதையும் சேர்த்து நான் அரைச்சிக்குவேன். நல்லா சாஃப்ட்னஸ் கிடைக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ஸோ அதை முடிச்சோடனே கொஞ்சமாக மீன் வாங்கினது இருந்துச்சு. அதை கொஞ்சம் நேரம் மஞ்சப்பொடி உப்பு போட்டு தண்ணியில் ஊற வச்சு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு இந்த மாதிரி மஞ்சள் தடவி எடுத்து வச்சுக்கிட்டேன். நான் குழம்பு எதுவும் வைக்கல, மீனை ஃப்ரை மட்டும் தான் பண்ண போகிறேன். அதிக சாப்பாடு இன்றைக்கி ரொம்பவே சிம்பிளாக ஒயிட் ரைஸு, ரசம், ஃபிஷ் ஃப்ரை தான் பண்ண போகிறேன். நான் ஃபிஷ்ஷை ஏற்கனவே மஞ்சப்பொடி போட்டு நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கிறேன். அதோட மிளகாய்த்தூள், மிளகுத்தூள், உப்பு மட்டும் கலந்து கொஞ்சமாக பேஸ்ட் மாதிரி தண்ணி ஊற்றி ரெடி பண்ணி வச்சுட்டு அதோட பரட்டி எடுத்துட்டா இந்த டேஸ்ட்டே ரொம்ப நல்லாயிருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் எப்போயுமே சேர்க்க மாட்டேன், அந்த டேஸ்ட்டு எனக்கு பிடிக்கிறதில்ல. ஸோ இந்த மாதிரி தான் சிம்பிளாக வேலையும் இது எனக்கு ஈஸியாக முடிகிற மாதிரி இருக்கும், டேஸ்ட்டுமே ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக எல்லா ஃபிஷ்ஷையும் தடவி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். அடுத்து இது சாப்பிட்ற நேரம் தான் எண்ணெயில் போட்டு எடுத்து வச்சுக்க போகிறேன். ஸோ இதை நான் தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். எடுத்து வச்சுட்டு இதுக்கப்புறம் கரம் மசாலா பொடி எனக்கு தீர்ந்து ரொம்ப நாள் ஆச்சு. என்னதான் கடையில் குருமா பொடி வாங்கி போட்டாலும் அந்த கறி மசாலா பொடி டேஸ்ட்டு எனக்கு ரொம்பவே சுத்தமாக பிடிக்கவே இல்லை. சப்பாத்தி குருமா, பிரியாணி இதெல்லாம் டேஸ்ட் எனக்கு நம்ம இந்த குருமா பொடி போட்டு வைக்கிற மாதிரி எனக்கு அந்த டேஸ்ட் கிடைக்கிறதில்ல. ஸோ அதனால் கல்பாசமே இல்லைனாலும் பரவாயில்ல, இருக்கிறத வச்சு குருமா பொடி அரைச்சி வச்சுக்கலான்னு சொல்லிட்டு கறி மசாலா பொடிக்கு நான் ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதோட பிரியாணி இலையும் சேர்த்து லைட்டாக நல்லெண்ணெய் ஊற்றி வதக்கி விட்டு அரைச்சி வச்சிட்டோம்னா உண்மையில் ஒரு 3 months கூட இது கெட்டு போகாமல் இருக்கும். இந்த மாதிரி தான் நான் எப்போயுமே ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவேன். இந்த மாதிரி நம்ம வீட்டிலேயே அரைச்சி வச்சுக்கிறேன். அதனால் கடையில் வாங்குகிற ஒரு சின்ன பாக்கெட்டு ஒரு 4 ஸ்பூன், ஒரு 3 ஸ்பூன் போட்டால் தான் அந்தளவுக்கு நம்மளுக்கு டேஸ்ட்டு கிடைக்குது. இது ஒரு அரை ஸ்பூன் எடுத்துகிட்டு போட்டாலே அந்தளவுக்கு ரொம்ப வாசமாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ அதனால் எப்போயுமே நான் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்குவேன். இதோட கல்பாசியும் சேர்த்து அரைக்கணும். என்கிட்ட இல்லாததுனால நான் அதை சேர்த்துக்கலை. ஊர்லேருந்து அம்மா வந்திருந்தாங்க. வர்றப்ப பச்சரிசி மாவும் உளுந்தங்களிக்கு மாவும் அரைச்சி கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ அதை தான் இப்போ டப்பாவில் போட்டு எடுத்து வச்சிட்ருக்கேன். இந்த உளுந்தங்களி மாவோட வெல்லம் சேர்த்து செய்கிறப்ப ரொம்பவே டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். உளுந்தங்களி ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. மாதத்துக்கு ஒரு தடவை ஏதாவது ஒரு களி, உளுந்தங்களி, கேப்பக்களி இந்த மாதிரி நம்மளுக்கு சான்ஸ் கிடைக்கிறப்ப நம்மளால் முடியலனா கூட யாராவது செஞ்சு கொடுக்குறதுக்கு ஆள் இருந்தாங்கன்னா அதை மிஸ் பண்ணாமல் நம்ம யூஸ் பண்ணிக்கணும். ஸோ இப்போ கரம் மசாலா பொடியை நான் அரைச்சி எடுத்துட்டேன். ஸோ இதை டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுட்டா இது ஒரு 2-3 monthsக்கு எனக்கு தாராளமாகவே இருக்கும். சப்பாத்தி குருமா வைக்கிறப்பெல்லாம் இந்தளவு தான் நான் யூஸ் பண்ணுவேன். அதுவே நம்மளுக்கு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். ஸோ அதனால் எப்போயுமே இது கடையில் வாங்குறது எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. இப்போ மதிய சமையல், சாப்பாடு, ரசம் ரெடி ஆயிடுச்சு. அதோட சூடாக மீன் வறுவலையும் சேர்த்து சாப்பிட்றப்ப செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். குழம்பு இல்லை அப்படிங்கிற அந்த ஃபீலிங்கே நம்மளுக்கு இருக்கவே இருக்காது. நான் இதை இப்போ சாப்பிட்ற அளவுக்கு மட்டும் வறுத்து எடுத்துகிட்டு மிச்சத்தை டப்பாவில் போட்டு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருவேன். ஸோ நைட்டு மிச்சம் இருக்கிறத வறுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அளவாக தான் நான் வறுத்து எடுத்தேன். சனிக்கிழமைங்கிறதுனால நான் நான்வெஜ் எதுவும் சாப்பிட்டுக்க மாட்டேன். ஸோ அதனால் நான் அதிகமாக அந்த நேரங்களை நான் கூழ் எடுத்துக்குவேன். ஸோ கம்மங்கூழ் எப்பயுமே நாங்கள் ஒரு கடையில் வாங்குவோம். உண்மையிலே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உள்ள சின்ன வெங்காயம், சுண்டை வத்தல் இந்த மாதிரி போட்டு செம்ம டேஸ்ட்டாக செஞ்சு கொடுப்பாங்க. அதுக்கு தொட்டுக்க வெங்காய அப்பளம், பாகக்காய் வத்தல், மோர் வத்தல், அப்புறம் நிறைய கத்தரி வத்தல், இந்த மாதிரி நிறைய வெண்டைக்காய் வத்தல்னு போட்டு நிறைய கொடுப்பாங்க. அது சாப்பிட்றப்ப இதை குடித்து அதை சாப்பிட்றப்ப உண்மையிலே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். கூழுக்கு மிஞ்சின ஒரு விருந்து இல்லைன்னு சொல்கிற அளவுக்கு அந்தளவுக்கு ஹெல்த்தியாகவும் டேஸ்ட்டாகவும் ஒரு ரெசிபி நான் மதியானம் சாப்பிட்டு முடிச்சிட்டேன். சாப்பிட்டு முடித்த கையோடு காலையில் கழுவி வச்ச பாத்திரங்கள் இருந்துச்சு, அதையும் ஒதுக்கிட்டு கையோடு ஃபுல்லாக கிச்சனை க்ளீன் பண்ணிட்டேன். க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு தான்
அடுத்து ஈவினிங் ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக வந்து அந்த மீன் சாப்பிட்டா தடமே தெரியாமல் ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். கொஞ்சமாக ஒரு 5-6 ஃபிஷ் வரைக்கும் இருந்துச்சு. அதை மட்டும் எடுத்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன் நைட்டு சாப்பிட்றப்ப வறுக்கிறதுக்காக. சின்ன சின்ன க்ளீனிங் ஒர்க்கை நம்மளுக்கு டைம் கிடைக்கிறப்ப முடிச்சு வச்சுக்கிறது நம்மளுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அந்த மாதிரி நான் வந்து இந்த சீப்பு க்ளீனிங் ஒர்க்கை வந்து இன்றைக்கி வந்து கொஞ்சம் டைம் இருந்துச்சு. அதனால் அதையும் வந்து கையோடு முடிச்சு வச்சிடலாம். வீக்லி ஒன்ஸ் வந்து இந்த மாதிரி நான் பண்ணிடுவேன். ஸோ இப்போ வந்து டைம் கிடைக்கிறதுனால வந்து நான் வந்து அதையும் முடிச்சு வச்சுட்டு போய் ரெஸ்ட் எடுக்கலாம். ஈவினிங் இந்த வேலையை பண்ணலான்னு நினச்சேன். பட் ரொம்பவே வந்து சோம்பேறித்தனம் ஆயிரும். ஏன்னா நர்சரி வேற போக வேண்டியது இருந்துச்சு. அதனால் வந்து இப்போயே அதை முடிச்சு வச்சுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒர்க்கையும் வந்து நான் கையோட முடிச்சு வச்சிட்டேன். இந்த மாதிரி ரவுண்ட் சீப்பை இந்த சர்ஃப் ஊற வச்ச தண்ணியில் கொஞ்சம் நேரம் ஒரு 2 நிமிஷம் போட்டு எடுத்து பார்த்தோம்னா அப்படியே வந்து முடி வந்து வெளியில் அப்படியே வந்துடும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக எடுத்துகிட்டு திருப்பி வந்து தண்ணியில் டிக் பண்ணிவிட்டு அப்படியே ரன்னிங் வாட்டரில் வந்து விட்டோம்னா இருக்கிற முடியும் வந்து அப்படியே வந்து ஃபுல்லாக வந்துடும். இப்போ சீப் ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன். இதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் போய் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறம் தான் ஈவினிங் ஒர்க். பப்பாளி பழம் ஒன்று இருந்துச்சு. ஈவினிங் போல் என்னோடய ஹஸ்பண்ட் வந்து கட் பண்ணி கொடுத்தாரு. பப்பாளி கொஞ்சம் சாப்பிட்டு கையோட டீயும் போட்டு குடிச்சிட்டு அப்படியே வந்து நர்சரி வந்து கிளம்பிட்டேன். பப்பாளி பார்த்திங்கன்னா நல்ல நாட்டுக்காய்ங்க. ஸோ இது வந்து இதுவும் அம்மாவுங்க கொண்டு வந்தது தான். கடையில் இப்போ இந்த மாதிரி வந்து நாட்டுக்காய் கிடைக்கிறதே இல்லை. ஃபுல்லாக வந்து ஹைப்ரிட்டுங்கன்னு ஆகிப்போச்சு. ஸோ இருந்தாலும் வேறு வழி இல்லாமல் நம்மளுக்கு கொஞ்சமாவது ஹெல்த்தியாக சாப்பிடுவோம் தான் ஃப்ரூட்ஸ் வந்து கடையில் வாங்கி சாப்பிட்றது. ஸோ நாட்டுக்காய் வந்து அடிக்கடி எனக்கு வந்து அம்மா அவங்க கொண்டு வந்து கொடுக்குறதுனால வந்து நல்லாவே வந்து டேஸ்ட்டும் அது ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ அதை சாப்பிட்டுட்டு அப்படியே நர்சரி போயாச்சு. நர்சரி போய் வந்து ஒரே ஒரு பிளான்ட்டு தான் வாங்கினேன். பேம்பூ ட்ரீ தான். இந்த பேம்பு பிளான்ட் இருக்க பாட்டு பார்த்திங்கன்னா 60 ருபீஸ் தான். அதோட இந்த ஹேங்கிங் பாட்டும் 2 வாங்கினேன். இது வந்து மணி பிளான்ட் வீட்டில் ஏற்கனவே இருக்குது. அதை வந்து வைக்கிறதுக்காக. அப்புறம் வந்து ஈவினிங் வந்து ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு ரிலாக்ஸ்டாக வந்து உட்காந்துருக்கப்ப நாங்கள் வந்து எங்கள் அப்பாவுக்கு அம்மாவுக்கு வந்து சில விஷயங்களை வந்து நாங்கள் வந்து அப்பப்போ வந்து சொல்லிக் கொடுப்போம். நிறைய விஷயங்கள் இப்போ வந்து உலகமே வந்து மொபைலுக்குள்ளே அப்படிங்கிற மாதிரி ஆகிப்போச்சு. ஸோ அந்த மாதிரி வந்து நிறைய விஷயத்தை வந்து மொபைல் வச்சு சொல்லி கொடுத்துருக்குறோம். சொல்லி கொடுத்துட்டும் இருக்கிறோம். டைம் கிடைக்கிறப்பெல்லாம் சின்ன சின்ன விஷயங்களை நம்ம எப்படி மற்றவங்கள வந்து டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிற மாதிரி நிறைய விஷயத்தை நம்மளே கற்றுக்கிட்டு இருக்கோமோ அந்த மாதிரி நம்ம பேரண்ட்ஸும் நிறைய தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி நாங்கள் நிறைய விஷயத்தை வந்து சொல்லி கொடுத்துட்டே தான் இருக்கோம். வாட்ஸ்அப் வீடியோ கால், வாட்ஸ்அப் டைப்பிங் மெசேஜ் அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை வந்து ஆரம்பித்து நாங்கள் நிறைய சொல்லி கொடுத்துருக்குறோம். கூகுள் பே யூஸ் பண்ணுறது அந்த மாதிரி. இப்போ வந்து ரீசெண்டாக வந்து அடிக்கடி வந்து மெசேஜ் ஏதாவது வந்தால் அது வந்து அவங்களுக்கு வந்து தமிழில் வந்து அது தெரியாது. சில சமயம் வந்து பேங்க்லேயே ஏதாவது ஒரு பேப்பர் கொடுக்குறாங்க. அந்த நேரம் அப்பா அவங்க வந்து நம்மளுக்கு கால் பண்ணுறப்ப நம்மளால் அட்டன் முடியல. அது அவங்களுக்கு அந்த நேரம் எமர்ஜென்சியான டைம். ஸோ அந்த மாதிரி டயத்தில் வந்து அவங்களுக்கு வந்து நான் கூகுள் லென்ஸை வந்து யூஸ் பண்ணி எப்படி வந்து தமிழ் மீனிங்கை வந்து நீங்கள் பார்த்துக்கணும், அதை வந்து அப்படியே இதில் ட்ரான்ஸ்லேட் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு அப்படியே தமிழ் மீனிங்கை காட்டிடுங்கிற விஷயத்தை தான் அப்பா அவங்களுக்கு அம்மாவுக்கும் நாங்கள் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருந்தோம். ஸோ அதை தான் உங்ககிட்ட நான் வந்து ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. ஸோ அதையும் வந்து உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிட்டேன். இந்த மாதிரி நீங்களும் உங்கள் பேரண்ட்ஸ்க்கு சின்ன சின்ன விஷயங்களை சொல்லிக் கொடுங்க. அவங்களுக்கு உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கும், ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.